டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை அறிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார். அதனை தற்போது காணலாம். இது உருவாக்குனாங்க. இந்தியா முழுவதும் நடந்த டிசைன் காம்படிஷன்ல செலக்ட் பண்ணாங்க. அப்ப திமுக கூட்டணியில் இருந்தாங்க. அவருக்கு பெரிய பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடத்தணும். ஏன்னா அவர் திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ 1971 ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏவினுடைய மகனும் கூட. கலைஞர் ஐயாவே கையில் அதை பிடிச்சி அந்த பையனுக்கு பாராட்டு தெரிவித்தாங்க. இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசாக மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன் ஐயா அவங்க சொல்கிறாங்க, இல்லை அதில் தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட் இருக்கு. 2010 எல்லோருக்குமே தெரியும், இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது அது லாட்டின் தேவனாங்கிரி இரண்டையும் கலந்து அதை உருவாக்குனாங்க. டிசைன் காம்படிஷனில் ஒரு தமிழனுக்கு பெருமை, இந்தியாவிற்கு அடையாளமாக செலக்ட் பண்ணதை இன்றைக்கி மாநில அரசு அரசியல் காரணத்திற்காக ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு பார்வையில் அதை எடுத்திருக்கின்றார்கள். அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோங்க. சரி, தமிழ்நாட்டுக்காரங்க செஞ்சதை எதிர்க்கிறது மூலமாக தமிழனை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்கன்னு நான் பார்க்குறேங்கண்ணா. ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞன் இத்தனை பேர் சப்மிட் பண்ணதில் அவருடைய சிம்பிள் செலக்ட் ஆகிருக்கு. தமிழனாக நான் பெருமைப்படுகின்றேன். அதை எதிர்ப்பதன் மூலமாக தமிழனையும் தமிழ்நாட்டையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இப்போதான் அந்த செய்தி குறிப்பை பார்த்துங்க மேடம். நாங்கள் முதல்ல இருந்து நாங்கள் யூகிச்சோம். ஏன்னா பத்திரிகையில் அரசல் புரசலாக நீங்கள் செய்தி போட்டீங்க ஒரு 4-5 நாளாக. அந்த நாங்கள் என்ன யூகிச்சோமோ இன்றைக்கி இடியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் அது இருக்குது. அதனால் நாங்கள் பயந்தது உண்மைதான். 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இல்லை கிக் பேக் கமிஷன் நடந்திருக்கு. நிச்சயமாக சத்தீஸ்கர் டெல்லியில் லிக்கர் ஸ்கேம் என்ன நடந்ததோ அதைவிட பெரிதாக சென்னை லிக்கர் ஸ்கேம் இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தமிழக அரசு டீலிமிட்டேஷனு, இன்றைக்கி அந்த சிம்பிளை மாற்றுறது, வேல்யூவை மாற்றுறது, புதுசாக ஏதோ ஒரு கண்ணாமூச்சி விளையாண்டுருக்காங்க. இது நிச்சயமாக வருகின்ற நாட்களில் இது பூதாகரமாக மாறும். முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்குது. அந்த டாஸ்மாக் துறையினுடைய அந்த அமைச்சர் இப்போ தான் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, டாஸ்மாகில் என்ன நடக்குது, 1000 கோடி ரூபாய்க்கு மேலே கிக் பேக், இது கமிஷன் ஊழல் என்று சொல்வதை விட இதில் கிக் பேக் நடந்திருக்கு. டாஸ்மார்க்கை முறையாக பயன்படுத்தாமல், லிக்கர் கம்பெனியை முறையாக பயன்படுத்தாமல், ஃபேக்கான சீல் வச்சு பிளாக் மார்க்கெட்டில் தனியாக கலால் சுங்கவரிக்கு உட்படாமல் வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியார் அரங்கேற்றிருக்கிறாங்க. முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. பதில் சொல்வாரான்னு பார்ப்பங்கண்ணா. நிச்சயமா இதுக்கு போற எந்த மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. இது மக்களுடைய அடிப்படை பிரச்சனை. நாங்கள் இடி அவங்க அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்புக்காக காத்திருந்தோம். மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 2-3 நாட்களில் எடுக்க போறோம். அதற்கான அறிவிப்பு நாளைக்கு வருங்கண்ணா. இது எல்லாமே கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டில் பார்க்குறாங்க. யாரை கைது பண்ணாலும், இடி கைது பண்ணாலும் கோர்ட் அதை பார்த்து ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. இது எப்படி அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை? தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும், டாஸ்மாக் லிக்கர் கம்பெனி இது ஒரு பெரிய மாஃபியா. ஒரு சாதாரண மனிதருக்கும் கூட தெரியும். திமுக வந்த பிறகு டாஸ்மாகினுடைய வருமானம் 48% உயர்ந்திருக்கு. 33,000 கோடியிலிருந்து இன்றைக்கி 50,000 கோடி. ஒரு சாதாரண சின்ன பையனை குழந்தைக்கு கூட தெரியும் டாஸ்மார்க்கில் மாபெரும் ஊழல் நடந்திருக்கு. அதை இடி கையில் எடுத்து, இடி சும்மா ஆக்ஷன் எடுக்கலீங்கன்னா 47 எஃப்ஐஆர் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சம்பந்தமாக 47 எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த 46 எஃப்ஐஆரை அதிகாரப்பூர்வமாக வைத்து தான் இடி உள்ளே வந்திருக்கிறாங்க. இடி அவர்களாக வரலீங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வேறு காவல்துறை எல்லாம் பதிவு செய்த 47 எஃப்ஐஆர் அடிப்படையாக வச்சு இசிஐஆர் அப்படிங்கிறவனை தாக்கல் பண்ணி இடி உள்ளே வந்திருக்கிறாங்க. இது எஃப்ஐஆரே இல்லாமல் இடி எப்படி உள்ளே வருவாங்கன்னா? மாநில அரசு செஞ்ச தப்பை இடி உள்ளே சரி பண்ணும் பொழுது, சரியான நபர்கள் யார் இருக்கிறாங்க, தப்பான நபர்கள் யார் இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கும் பொழுது இது எப்படிங்கன்னா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக மாறும். எனக்கு அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் சொல்கிறோம். சுஜாதா மஜும்தார் அவங்க வர்றாங்க, அதை கேட்குறீங்க. ஐஐடி வந்தாங்க, பேசுகிறீங்க. அதனால் இதை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளுங்க. தேசிய கல்விக் கொள்கை பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு.